கைஸ் நான் சூப்பராக ஒரு வத்த குழம்பு வச்சுருக்கேன். இப்படி ஒரு வத்த குழம்பு வச்சா வாராவது சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒரு தட்டு சாப்பாடு கூடவே இருங்க. முதல்ல எண்ணெயை விட்டுட்டு நம்ம குழம்பு வடாமல் வச்சுருக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய், கருவேப்பிலை வாசனைக்கு போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க மணக்க இருக்கும் வத்த குழம்பு. தக்காளியை போட்டு நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சலை விட்டு சாம்பார் பொடியை போட்டு நாட்டு சக்கரை போட்டு உப்பு போட்டு நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும் பாருங்கள். அப்பா வீடே மணக்கும் ஒரு வத்த குழம்பு. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த குழம்பு வடை போட்டுட்டு அவ்வளோதாங்க. தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த சாதத்தில் போட்டு சுட நல்லெண்ணெயை விட்டு அப்படியே போட்டு பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டிங்கன்னா வாயில் தேவாமிர்தமாக இருக்குங்க. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வத்த குழம்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அடுத்த வீட்டில் பக்கத்தில் வந்து கேட்டு என்ன குழம்பு வச்சுருங்கன்னு கேட்டு வாங்கி போகிற அளவுக்கு அந்த வாசனையான அந்த சூப்பரான வத்த குழம்பு நீங்களே செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு. நம்ம அடுத்த